Hey guys, welcome back. Samsung Galaxy M56 5G ஸ்மார்ட்ஃபோன் ஏப்ரல் 17ஆம் தேதி அதாவது நேற்று வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து 28,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வித் அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 25,000ல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது என்ன ஏது அப்படின்ற வந்து வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து என்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து சாம்சங் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்குமா இல்லை எப்பவும் போல் வந்து விபூதி அடிச்சிட்டாங்களா என்னன்றது வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் டெலிகிராமில் இருக்க நம்ம ஏடிடி டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்குமே வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நேம் வந்து ஏடிடி டீல்ஸ். M56 ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. M55 போன வருஷம் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தேன். என்னோட பர்சனல் ஃபேவரேட் ஃபோன். எதுக்காக பர்சனல் ஃபேவரேட் அப்படின்ற வந்து ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஒரு சைடு வந்து பர்ஃபார்மன்ஸு கேமரா எல்லாமே வந்து சுமாராக இருந்தாலும் ஃபோன் நல்லா ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக பில்டு குவாலிட்டிலையுமே வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஃபோன் வந்து தரமாக பண்ணியிருந்தாங்க. இப்போது அதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி M56 வந்து கிளாஸ் பில்டோட வருது. ஃப்ரண்ட் கிளாஸ் ரெண்டுத்துக்குமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய பாசிட்டிவ். M35லையுமே வந்து நம்ம விக்டஸ் ப்ளஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோன்னா கொரில்லா கிளாஸ் 7i வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். கொரில்லா கிளாஸ் 7i அப்படின்ற வந்து கொரில்லா கிளாஸ் 5க்கு வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், ஸ்லைட் ஒரு மைனர் அப்கிரேட் தான் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் அப்கிரேட் கிடையாது. கார்னிங்கில் இருந்துமே வந்து லைட்டாக ஒரு மைனர் அப்கிரேட் பண்ணி ஒரு புது வெர்ஷன் மார்க்கெட்டில் பிராண்ட்ஸ்க்குமே வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோட 7i வந்து கொண்டு வந்தாங்க. 7iயில் ஒரு சில அப்கிரேட் இருந்தாலுமே வந்து விக்டஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து வேறு லெவல் தான். அது ஸ்டில் இதுவுமே வந்து ஒரு கிளாஸ் தான், கீழே போட்டால் வந்து உடையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் என்னென்னா M35 வந்து ஒரு சில வாட்டி வந்து நான் கீழே ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ M35 ஓரளவுக்கு ஹெவியான ஃபோன், பட் ஸ்டில் விக்டஸ் ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணியிருக்கேன். அண்ட் பெருசாக வந்து நான் ஸ்க்ராச்சஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணலை. இந்த வாட்டி M56 வந்து 7.2 mm திக்னஸும் 180 கிராம்ஸ் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. M55 கம்பேர் பண்ணும்போது 30% வந்து ஸ்லிம் ஆக்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே வந்து இந்த வாட்டி 6.73 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ப்ளஸ் பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலராக வந்து இந்த M55 சீரீஸில் வந்து நம்ம சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு ஸ்லிம்மான ரெகுலர் AMOLED விட கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்து இருக்கும். ஸோ தட் ஃபோனோட ஓவரால் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இந்த பேனலுமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸ்டில் வந்து நமக்கு AMOLED அளவுக்கு வந்து கிறிஸ்பாக பஞ்சியாக நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர்ஸ்மே வந்து இதுலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வாட்டி பிரைட்னஸ்மே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. 120 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஏற்கனவே பார்த்த மாதிரி கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்க்ரீனுக்கும் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 12 மெகாபிக்சல் கேமரா. வீடியோகிராஃபிக்கு வந்து HDR வீடியோஸ்மே வந்து ஷூட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக வந்து நான் பார்க்குறேன். மோஸ்ட்லி நம்ம அந்த 30,000 to 40,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்னு பார்த்தோன்னா கேமரா ஃபோன்ஸ் இருக்குது. பட் பியூர் வீடியோகிராஃபி ஃபோன் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் வீடியோகிராஃபின்னு வரும்போது சாம்சங் வந்து ரெகுலராக ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே வந்து அவங்களோட ப்ராமிஸ் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் ரியரில் வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக வந்து மேக்ரோவும் இருக்குது. பட் அந்த 8க்கு பதிலாக வந்து 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஏதோ ஒரு அல்ட்ரா வைட் அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மெயின் கேமராக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி வந்து M56ல் நைட்டோகிராஃபியுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ லோ லைட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பட் என்னென்னா எக்ஸினோஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கேமராவில் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். ISP எக்ஸினோஸில் வந்து பெட்டராக இருக்கும். கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் ரியல் வேர்ல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். அண்ட் இந்த வாட்டியுமே வந்து பேட்டரி அதே 5000 mAh தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் வந்து எப்பவும் போல் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 பேஸ் பண்ண 1 UI 7ஓட வருது. M55 இல்லை ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கே வந்து இன்னும் 1 UI 7 வரலை. அப்டேட் வந்து இன்னும் போஸ்ட்போன் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான அப்டேட் எப்போ கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா சீக்கிரமாக அப்டேட் புஷ் பண்ணுறோன்ற பேரில் வந்து ஏதாச்சும் ஃபோனுக்கு வந்து புது பிரச்சனை வரதுக்கு பதிலாக ஓரளவுக்கு பொறுமையாக அவங்க வந்து அப்டேட் கொடுத்தாலுமே வந்து பெட்டர் தான். ஸ்டில் சோஃபார் 1 UI 6லேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்றதுனால 1 UI 7 லேட்டாக வந்தாலுமே வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து 1 UI 6 வந்து ஐ எம் சாட்டிஸ்ஃபைட்னு இருக்கீங்க, இல்லை 1 UI 7 சீக்கிரமாக வரணும்னு வெயிட் பண்ணுறீங்களா? உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். M56க்கு வந்து 6 years OS அப்டேட்டும் 6 years செக்யூரிட்டி அப்டேட் வந்து சாம்சங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா இவங்க வந்து எக்ஸினோஸ் 1480 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A55ல் நம்ம பார்த்த ப்ராசர். ஸோ எக்ஸினோஸ் ப்ராசர் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பெஞ்ச்மார்க்கை செக் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணோம். பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஹை ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்காது. Antutuல வந்து ஒரு 7 to 8 lakh வந்து அச்சீவ் பண்ணோம். ரியல் வேர்ல்டில் ஃபோன் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. 1480 வந்து 1380க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல அப்கிரேடு.
ஐஎஸ்பியாக இருக்கட்டும், CPU பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் நம்ம பார்க்க முடியும். அண்ட் GPU ஏரியாஸில் இந்த வாட்டி AMD GPU வந்து இருக்குது. ஸோ கேமிங்குமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அது வைஃபையில் கேம் ப்ளே பண்ணுற யூசர்ஸ்க்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். என்ன தான் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலுமே வந்து எக்ஸினோஸ் ப்ராசஸர் இருக்குது. அது அந்தளவுக்கு வந்து சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்க போகிறதில்ல. பட் ஒரு பக்கம் வந்து சாம்சங் வந்து 6000 7000 mAh பேட்டரியோட ஃபோன் லான்ச் பண்ணப்போ மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து 7000 8000 mAh பேட்டரிஸ்னு போகும்போது 5000 mAhல ஸ்டிக்காக இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா சாம்சங் வந்து F62 M51 இந்த மாதிரி லெஜெண்டரி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 7000 mAh பேட்டரியோட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஃபோனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்து ஒரு 200 grams மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து LPDDR5X ரேமும் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த விதத்தில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைசிங் எதுவும் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த வாட்டி வந்து இந்த ஃபோனுக்கு வேப்பர் கூலிங் சேம்பருமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் வந்து Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. NFC பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை. மோஸ்ட்லி NFC இருக்கணும். ஏன்னா போன வருஷமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். சாம்சங் NFC இருந்தது அப்படின்னா சாம்சங் வாலெட்டுமே வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து யூஸ் பண்ண முடியும். சாம்சங் இந்த ஃபோனை வந்து 8GB 128GBயும் 8GB 256GBன்னு 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்த்தோன்னா HDFCயோட கிரெடிட் டெபிட் கார்டு எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து ஃப்ளாட்டாக 3000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து 25,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏப்ரல் 23 வந்து ஃபர்ஸ்ட் சேல் இருக்குது. இது M சீரிஸ் அப்படின்றதுனால அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன். இது அமேசானில் வந்து இந்த சேல் வருது. சாம்சங் ஸ்டோர்லேயுமே வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் இந்த ஃபோன் சர்ச் பண்ணாதீங்க. ஒருவேளை ஒரு மாதம் கழிச்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோன் அந்த டைம் வந்து நமக்கு லிஸ்டிங் இருக்கும். பட் வேறு ஏதாவது செல்லரை வந்து மாற்றி செல் பண்ணவும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபோன் நீங்கள் ஆர்டர் பண்ண போய் ரீஃபர்பி ஃபோனாக இருக்கலாம், இல்லை ரிட்டர்ன்டு ஃபோன், இல்லை யூஸ்டு ஃபோனாக இருக்கிறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. M சீரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணுங்கள். F சீரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கிராஸ் பிளாட்ஃபார்மில் மாற்றி வந்து செக் பண்ணாதீங்க. ஸோ போன ஜென்ரேஷன்லேருந்து நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் ஒரு மேசிவான அப்கிரேட் வந்து இருக்குது. 7 Gen 1 வந்து ஓரளவு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்துருந்தோம். இந்த வாட்டி எக்ஸினோஸ் 1480 வந்து 7 Gen 1ஓட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருந்திருக்கும். எக்ஸினோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 6000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அவங்களோட ஓன் ப்ராசர், அவங்களோட AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்கலாம். இல்லை அந்த 1480 வந்து லேட்டஸ்ட்டான ப்ராசர் கிடையாது. போன வருஷம் A55 யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். 28,000 அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் ஆகுது. சாம்சங் இந்த M56 வந்து M35 Pro எடிஷன் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கலாம். மேபி ஒரு 22-23,000க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் என்ன அப்படின்னா இன்னொரு 2 monthஸில் வந்து நமக்கு அமேசானோட ப்ரைம் டே சேல் வரப்போகுது. ப்ரைம் டே சேலில் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். போன வருஷமே வந்து M55 இந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹை ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ண ஒரு மாதத்துலேயே வந்து ஃபோனோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக ஃபால் ஆச்சு. பட் அந்த ஃபோனுமே வந்து எனக்கு ஹியூஜ் லாஸ் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி M56 வந்து நான் இப்போது இமீடியட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. இன்னும் 2 மாதத்தில் வந்து அமேசானோட ப்ரைம் டே சேல் வர போகிறதுனால ப்ரைம் டே சேலில் வந்து நான் பார்க்குறேன். அந்த டைமில் வந்து இப்போ 2022க்குலாம் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ சேலில் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா அந்த சேலில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து நம்ம சேனலில் கவரேஜ் இருக்காது. ஸோ M56 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் இருக்க ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னியான டாப் டீல்ஸ்னா சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 3 ப்ரோவுமே வந்து ஃப்ளாட்டாக 6,000 ரூபி பேங்க் ஆஃபர் வேறு இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து 11,000 rupees பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை பற்றியுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீல்ஸுமே வந்து அங்கே நம்ம ரெகுலர் பேஸில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.